ஒரு இன்னைக்கு ராணி அடிக்கிற அடியில் ஒன்றுக்கு போகணும். நான் உனக்கு அமௌண்ட் படுத்துறேன். கிராணி முன்னாடி வெறுப்பா போட்டான். ஒரு ரோப்பு தாத்தில் விளாட்றேன் பாரு, செத்துருவா பாரு கிராணி. அமைதி கிராண்ட்பா செத்துவா பாரு. கிராணி 3யா? ஆமாம் பாரு. கிராணி 1 விளாண்டு எப்படி மல்டிப்ளேயர் வச்சு யாரு கிராணி? கிராணி கண்ணு முன்னாடி கண்டுக்க இங்கே எப்படி வந்தா? இப்போ தான் ஷேடோ விட கண்ணுவே தெரியல. போடு ஃபியூஸு ஃபஸ்ட்டு ஃபியூஸா? இது அம்மா ஃபஸ்ட்டு யாரா போச்சு? சும்மா தேடும் போது எனக்கு ஃபியூஸு. என்னடா இது நம்மளுக்கு ரொம்ப லக்கு. இவன் பயப்படுத்துறாங்க மல்டிப்ளேயர் போனாலும். ஃபியூஸை யாருக்குமே வச்சிட்டான்ல. யாரா சாமி நீங்கள் ஃபியூஸ் இங்கே தான் இருக்கா? இங்கே தான் இருக்குது தான் பார்க்கணும். இவன் நம்மளுக்கு இது கிராண்ட் பவர் துப்பாக்கி வேணும். என்னதுல மேட்ச் மேக்கர்ஸ் இருக்கட்டும். இது என்ன ஃபியூஸ் மேலே தூக்கி விட்டுரு. அது கேமரா ஃபோட்டோ எடுக்க. இது வெளியே எடுத்துள்ள. இது அங்கே அதுக்கு சொல்ல பண்ணி அது எங்கேயாச்சும் போனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். செதுக்கி மட்டும் போடு. இல்லை அப்படி டே அதெல்லாம் தூக்கி விட்றோம். நம்ம தேவையில்லாம் இப்போதைக்கு நம்ம எடுக்க மாட்டேங்குது. பார்த்தாலே பயமாக இருக்குல்ல. நீங்கள் பயன்படுத்திடுறாங்க. கிராண்ட் வச்சுட்டு வந்து சொல்ல பண்ணுறாங்க. ஒருத்தரும் ஒன்றும் தர நல்லா இருக்கு. நம்ம தான் தரோம். வேறு யார் இப்படிதான் விளாடும் போது வந்தாங்க ஒருத்தங்க தரமான ஆள். நம்ம தேடுற எல்லாத்தையும் தேடி பிடிக்கிறோம். அவங்கள சாகடிக்கிறோம். இங்கே என்ன இருக்குன்னு தர்றேன். எங்கே என்னைக்கு இருக்குதா காயின்? சரி இது ட்ரைன் எஸ்கேப்பாக இல்லை. இதுதான் கேட் எஸ்கேப் பண்ணலாம். ஏதாவது ஒன்று ட்ரெயின் போனாட்டி ட்ரெயின் பண்ணலாம். ஆமாம் இந்த டைம் கேட் எஸ்கேப் தான் பாரு. இப்போ தான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போர் எடுக்கும்டா. எது கிடைக்கும் அதை டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். டெலிவரி வேறு எடுக்கணும். சென்ட்ரல் வந்து இங்கே சாகடிக்கிற போதில் இல்லைன்னா காமிச்சு முடிச்சிடும். இங்கே வந்து அவ்வளோ வச்சு முடிச்சு விட்டே வருவான். கிராண்ட் பவராண்டா வேறு வழியே இல்லைடா. கீழே குனிய முடியாதுல்ல. இது கீழே வர ரோலப்ளக்ஸில் என்ன வெறின்னு தெரியுமா காய்? இதில் இங்கே சேர் கடியிலலாம் போக முடியாது. இந்த உருவத்தை வச்சுட்டு இதுக்குள்ளே போக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு போக முடியாது. அந்த எடுத்துட்டாங்களா? எதுவுமே இல்லை. தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பரவாயில்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. யாரால சுத்தப்படுறது அங்கே வெப்பன் கீ இருக்குன்னு அங்கே தான் இருக்கு. அங்கே இருக்கும்ல எடுத்துக்கலாம். அது அவனுக்கு வேற எதுவும் தேவையில்ல. வெப்பன் கீ தான் இப்போதைக்கு தேவை. வெப்பன் கீ எழுத்து பொழக்கிற பொழைய முடியாது. விஷயத்துல டார்க்னஸ் வச்சு கிராணி பக்காய் நிற்கா. வங்கு பாவம் சின்ன புள்ள. இங்கே என்னவோ இருக்கு ஆக்சிலேட்ரு. அப்போனா ட்ரெயின் எஸ்கேப் தான். எது கிடைக்க பண்ணாட்டியாப்பா? ஒன் டைம் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணி போர் அடிக்குது. கிச்சனுக்குள்ளே போடா. மட்டும் கிச்சனில் இருப்பான்டா அந்த கேரக்டர் கிழவன் கண்ணு தெரியாது. அங்கே இருக்கான் பாரு. பக்கா பக்கு அடிக்கணும் தரம் மாதிரி ஒரு ஆனால் கண்ணு முன்னாடி மாட்டிக்கிட்டு போயிருக்கேன்டா. இல்லை 6 நிமிஷம் தானே இருக்கு. போட்டு 10 நிமிஷம் கொடுத்தாங்க. வெறும் 10 நிமிஷம் தான் கொடுக்காங்க. வெளியாது கல் வேறு எடுக்கலாம். 10 கிலோ வேறு குளிச்சு எடுத்துட்டான். இல்லை தீப்பெட்டி எங்கே போட்டோம்? மாலை போட்டோம். இல்லை ஃபஸ்ட்டு காயின் எடுத்துக்கலாம். தீப்பெட்டி தேவையா? அது கம்மியாக போய் இது எடுக்கிறோம். வெப்பனுக்கு இதாக இருக்கும். காக்கா செத்துது கன்ஃபார்ம். விட்டு இருக்கா? கிடைச்சிது. இல்லை அதுதான் காக்கா செத்துது.
வீட்டு போ. நல்லா பார்க்கலாம். அங்கே காயின் தானே, காயினை போட்டு டிக்கெட் வாங்கிடுவோம். ஆமாம், எதுக்கு நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கு? நம்ம தான் ட்ரைன் எஸ்கேப் பண்ண தேவையில்ல. அவனை இதுக்கு ஒரு வேளை நம்ம நாளைக்கு கேட் எஸ்கேப் முடிக்க முடியலன்னா பார்த்துக்குவோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம் இருக்குது. ஏன்னா கேட் எஸ்கேப்பு கிடைக்கலன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா தப்பு. நீங்கள் இதை கண்டுபிடிச்சா அம்மா செத்து. இப்போ ட்ரெயின் தான் பண்ண முடியும் பார்த்துக்கோ. வேறு என்னதுடா இது புதுசாக இருக்கும் உனக்கு? பிளாங்கு பிளான்க்கு இங்கே யூஸ் ஆகுவா? அங்கே கிராண்ட் பா பின்னாடி இருந்திருக்கோம். எல்லாத்தையும் எடுக்கிறோம்டா. மேட்ச் பாக்ஸ் அதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு. காயின் ஸ்டை மேலே போய் எடுக்கணும் திரும்பியும். கிராண்ட் பா இருக்கானா பார்த்துக்கலாம். சரியா அவன் ஒரு ஆள் மயிறு. ஒரு கிராணி பக்கு போயிட்டு இருக்கோம். பக்கு மாட்டிக்கிச்சு. காயின் விட்டு வரலாம். எரிச்சலாக டிக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கோ. தம்பி சார் ஆக்சிலேட்டர் எடுத்துட்டு போயிடா. பெரிய மண்டா. வெளி ட்ரெயின் கீ எங்கே இருக்குன்னு தெரியல. ட்ரெயின் கீ போய் நாளை போய் காலை எடுத்துட்டு வருவோம். காலை பார்த்து மண்டையை பார்த்து எங்களுக்கு என்னடா பொண்ணு வந்துருக்கு. எங்கே போச்சு காயின் 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 மேலேயோ காக்கா. அந்த செடி மேலே குதிக்க தெரியாது கரெக்டாக. இல்லைல்ல அவன் சுட்டுட்டானா கிராண்ட்பா. திரும்பியும் மழை. ஏன்டா அது ஏற்கனவே ஷாக் அடிச்சாச்சு இல்லடா? அப்படியா? அது பறந்து தான் போகணும். ஷாக் சரி. அவன் இந்த இவன் வச்சிருக்கான் பாரு உண்டு. ஏன்னா என்ன நான் ஏற்கனவே கீழே வந்துட்டான், மாட்டிக்கிட்டான். பிளாங்க் இருந்துச்சுல்ல அதனால விடு விடு. கடுப்பாகுது. எதுக்குடா ட்ரெயின் டிக்கெட் வந்து நம்மளே போய் ஆன் பண்ணிட்டா வர முடியுது. தீப்பெட்டி மட்டும் மேட்ச் பாக்ஸ் நான் இருக்கும் போனோம். திரும்பியும் பிளான்க்கு எடுக்கணும். பிளான்க்கு அந்த சைடு தான் போகணும். பிளான்க்கு எடுக்கிறதுக்கு அப்படியே எடுத்து பிளான்க்கு எடுத்துகிட்டு ஓடிடலாம். பிளான்க்கு மேலே இருக்கு. ஆமாம், எடுக்கணும்டா. மேலே போயிட்டு அப்படியே பிளான்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். என்னடா பண்ணுற? கீழே அதை கொளுத்து விட்டு வரும். ஆமாம், எதுக்கு 2 வேலை பண்ணிட்டு அது எரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன். அப்படியா? எரிச்சலா வருதுல. சரி உள்ளது அவ்வளோதான், பறந்து போயிடும். கிராண்ட்பா மட்டும் கீழே இருந்தான். பிளாங்கு நல்லா வாடி நான் எடுத்துட்டான்லே வெப்பன்கே வச்சு. எடுத்தாங்களா? நம்ம திரும்பி போய் எடுத்துக்கலாம். அது நம்மளாலேயும் எடுக்க முடியும். ஒரு டைம் டவுன் பண்ணிக்கலாம். நான் போய் பின்னாடி தான் இருக்கான். எந்த ரூமில் இருப்பான்? கிராண்டா ரூம்லேயே இருக்கும். பங்களா வாடிக்கு சாகுது. காயின் போட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னைக்கு எஸ்கேப் பண்ண மாதிரி தான் போடா. நாளை தாண்டா போகணும் பிளான் கொடுக்குறதுக்கு. அவ்வளோதான், நீ பண்ணி போனாட்டினா 15 நிமிஷம் வந்தான். ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்கடா. அவ்வளோதான், எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சது வேஸ்ட்டு. இதெல்லாம் போட்டுருவாங்க வைக்கல. அவ்வளோதான், தோத்துட்டோம், முடிஞ்சு.
உனக்கு என்ன எரிச்சல்னு தெரியுமா? அதில் உங்களுக்கு என்ன எரிச்சல்? டைம் அவ்வளோதான் கொடுத்துருக்கான். அடுத்த வாட்டி சோலாவாக ஆடணும். அங்கே போய் அம்மாடா அவன் கையில் பேட் வச்சுருப்பாள். அப்படி என்னோட இது சரி விடு, நம்ம எப்படி இருந்தாலும் இது என்ன எனக்கு டவுட்டாக இருக்குடா. எனக்கு தெரியல. இரு நான் பார்க்குறேன். அதை பார்த்தேன். அது ஹெட்ஃபோன் போடுறது. ஹெட்ஃபோன்னா இல்லை என்ன ஃபஸ்ட்லேருந்து வருது. நம்ம ஏற்கனவே சோலாவும் கொடுத்துடா. வேணாம், இதோட வீடியோ முடிஞ்சுக்கிடும். நாங்கள் அடுத்த வாட்டி எஸ்கேப் பண்ணி காட்டுறோம். இதோட நாங்கள் வெளியேறது உங்கள் கேஎன் கேமர்.